தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு நீங்க தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமாக இருக்கிறோம். இன்றைய தின பலன்கள் இன்னைக்கு கோச்சார ரீதியாக நமது ராசிக்கு பொதுவான பலன்களாக காதல் சூழ்நிலை எப்படி அமையும், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்து விதமான வித்தியாசமான சூழல்களும் எப்படி அமையுங்கிற மாதிரியான பொதுவான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் வழங்கி இருக்கிறோம். இந்த வீடியோ மீன ராசி நண்பர்களுக்கு உண்டானதுங்க. ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மேலே ஐ பட்டன்ல ஜெயசூர்யா ராசி பலன் அப்படின்ற சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த சேனல்ல எல்லா விதமான ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை ஒரே வீடியோவில் நான் வழங்கிட்டு இருக்கிறேங்க. ஸோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய ராசி பலன்கள் மட்டும் இல்லாமல் பொதுவான மற்ற 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை நீங்கள் அதில் பார்த்துக்கலாங்க. அதே தரத்துடன் நம்ம வந்து அந்த சேனலில் வந்து வீடியோ வெளியிட்டு வருகிறோம். ஸோ அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க. அதுலேயும் கூட நீங்கள் போய் பார்த்து அந்த ஜெயசூர்யா ராசி பலன் சேனலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை மீனராசி நண்பர்கள் கூட உங்களது நெருக்கமானவருடைய ராசி பலன்களை பார்க்கணும்னு ஆசைப்படலாம். அந்த மாதிரி தருணங்களை நீங்கள் அந்த ஜெயசூர்யா ராசி பலன் சேனலை யூஸ் பண்ணிக்கங்க நண்பர்களே. இந்த வீடியோ இடையில ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலும் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைய தினம் மீனராசி நண்பர்களுக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொள்கிறேன். எதுக்காக அந்த சேனல் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது சில சேனல், அதாவது மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் 12 சேனல்களை வச்சு நம்ம தனித்துவமாக ராசி பலன்களை வழங்கிட்டு வரோங்க. சில சேனல் யூடியூப் அல்காரிதம் காரணமாக தடைபட்டுட்டு அது மீண்டும் வரதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுது. அதுக்காக நாங்கள் பேக்கப் சேனலாக இந்த சேனல் உருவாக்கியிருக்கோம். ஸோ அதுக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் 2024ஆம் வருடங்க ஜூலை மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம் போவதற்கான உகந்த ஒரு தினமாக அமைந்துள்ளதுங்க. இரவு நேரத்தில் கிரிவலம் போகிறவங்க இன்னைக்கு நைட்டு நீங்கள் போயிட்டு வந்துடலாம். சனிக்கிழமை நைட்டு, இல்லைன்னா அப்படின்னா காலையில் போகிற மாதிரி இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் போயிட்டு வரலாங்க. இன்றைய தினம் சனிக்கிழமை யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுது நண்பர்களே. இது தவிர ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக நமது மீனராசி நண்பர்களுக்கு உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இப்பொழுது நேரம் கரெக்டாக வந்திருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக திருமணம் அல்லது இதர சுபகாரிய ஏற்பாடுகள், பேச்சுவார்த்தைகள்லாம் செய்வதற்கு உகந்த ஒரு நேரம் இப்பொழுது உங்களுக்கு வந்துள்ளது நண்பர்களே. இப்போ ஆடி மாதம் பேசலாமா அப்படின்னா ஆடி மாதம் எல்லாமே பேச்சுவார்த்தைகள் பண்ணலாங்க. ஆனால் முகூர்த்தம் தான் வைக்கக்கூடாது. அதனால நீங்கள் தாராளமாக பேச்சுவார்த்தைகளை செய்யுங்க. இப்போ உங்களுக்கு நேரம் சூப்பராக இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நல்ல அமைதியான சாந்தமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. புதுவிதமான ஒரு தன்னம்பிக்கை இன்னைக்கு இயல்பாகவே உங்கள் மனதில் உண்டாகக்கூடிய ஒரு நாள். சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான நல்ல செய்திகள், ஆனந்த செய்திகள்லாம் வந்து சேரும். விவசாயம், வேளாண்மை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு விவசாயிகளுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கிறதுனால மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் நிறைய செய்யலாம். அதில் இருக்கக்கூடிய இழுபறியான சூழ்நிலைகள் எல்லாமே மறைந்து விடக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது. பழைய நினைவுகள் மூலமாக உங்களது மனதில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த மாதிரி மாற்றமான சூழல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பழைய நினைவுகளை ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. திரும்ப வந்து நீங்கள் அதை ரிவைன் பண்ணி பார்க்கலாம். இல்லை அது சோகம் தருது அப்படின்னா அதை நீங்கள் விட்டுறது தான் நல்லது. இன்றைய தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை தாராளமாக நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்து கொண்டு நீங்கள் கொஞ்சம் கூடுதல் விவேகத்தோடு செயல்பட்டால் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். உங்கள் எதிர்காலத்திற்காக புதிய லட்சியங்கள் இன்றைய தினம் உங்கள் மனதில் உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அந்த லட்சியங்களை நோக்கி நீங்கள் ஈஸியாக பயணிக்க முடியும். இன்றைய தினம் தியானம் மற்றும் யோகா போன்ற விஷயத்துடன் நீங்கள் வந்து நாளை தொடங்குவது இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகளை உருவாக்கி தரும். நாள் முழுக்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் அதன் மூலமாக உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க. முதலீடுகள், வியாபாரிகள் செய்யும்போது நீண்ட கால அடிப்படையில் லாபம் தருமா அப்படின்றத நீங்கள் யோசித்து நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு முதலீடுகள் செய்யலாம். எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேரும். அதனால உங்களுக்கு மட்டுமில்லை, உங்கள் குடும்பமே மகிழ்ச்சியில் ஆனந்தப்படக்கூடிய யோகம் அதன் மூலமாக இருக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் மனக்குழந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நல்ல ஒரு அழைப்பு உங்கள் காதலிலிருந்து நீங்கள் கிடைக்க பெறுவீங்க. அதன் மூலமாக காதல் வாழ்க்கை வண்ணமயமாக தெரியக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பெட்டரான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் நீங்கள் தனிமையாக இருக்கிறது தான் விரும்புவீங்க. மற்றவங்க கூட சேர்ந்து இருக்கிறத நீங்கள் விரும்ப மாட்டீங்க. அந்த மாதிரி தனிமையில் நீங்கள் நேரத்தை செலவிடும் போது உங்களுக்கான ஆளுமை திறனை நீங்கள் கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான நேரத்தையும் கொஞ்சம் நீங்கள் ஒதுக்குங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டான நேரத்தில் கரெக்டான காரியங்களை முடிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள்.
இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய ஊழல் எல்லாமே மறைந்து விடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். உங்கள் வாழ்க்கை துணையின் அபரிமிதமான அன்பு, நல்ல ஒரு ஆதரவு இந்த தினத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. எனவே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. உங்களுக்கு அது ரொம்ப தேவைப்படுவதாகவே இருக்கும். அதனால உங்களுக்கு அது கரெக்டான நேரத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்துது அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளை செய்யும்போது நண்பர்களையும் நீங்கள் அதை பங்கேற்க செல்லுங்கள். அதன் மூலமாக இன்றைய தினம் மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஒதுக்கும் போது உங்கள் நண்பர்களையும் கூட நீங்கள் கூட சேர்த்துக்கிட்டு அவர்களுடன் நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுனா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கையோடு பணிபுரிவீங்க இயல்பாகவே. அதன் காரணமாக எல்லா விதமான தடைகளையும் நீங்கள் கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. குறிப்பாக விவாக பேச்சுவார்த்தைகள் நீங்கள் செய்யும்போது ஏற்கனவே உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன வரங்களை இப்போ மீண்டும் தேடி வருவதை நீங்கள் காண முடியும். அந்த மாதிரி நல்ல சூழல் இப்பொழுது இருக்குங்க. தடைகள் அகலும். நீங்கள் பணப்பரிவர்த்தனைகள் செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை இன்று தினம் நீக்கிக் கொள்ள முடியுங்கிறதுனால மன தெளிவு கூடக்கூடிய ஒரு நாள் இன்று தினம். அற்புதமான ஒரு நாள். உங்களுடைய தன்னம்பிக்கை இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகளை பெற்று தர அடித்து தர காத்திருக்குங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். மங்களகரமான ஒரு நாள் இன்று தினம். மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு நாள். எனக்கு தெரிந்து இன்றைய தினம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 9 அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தமான நல்ல செய்திகள் காது குளிரக்கூடிய வகையில் சேரும். மனதளவில் வேற லெவலில் தன்னம்பிக்கையை பெருகக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களது கவர்மெண்ட் தொடர்பான காரியங்களை இத்தனை நாள் ட்ரை பண்ணி முடியல அப்படின்னா இன்னைக்கு ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க. அரசு தொடர்பான காரியங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களுக்கு சந்தோஷமாக நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து தரும். உங்களது எதிர்காலத்திற்காக நீங்கள் நிறைய திட்டமிடலை மேற்கொள்ளலாங்க. புதிய லட்சியங்கள் மனதில் உதயமாகக்கூடிய யோகம் இருக்குங்க. இதுதான் என்னுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எதிர்காலத்தில் நீங்கள் அடைய வேண்டிய ஒரு இலக்கு கண்ணுக்கு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம். ரேவதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு விவசாயிகளுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் இன்னைக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு அந்த அட்வைஸ் மூலமாக மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது. மன அமைதி இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அது வரைக்கும் சாந்தமான ஒரு நாள். ஆனால் பழைய நினைவுகள் மூலமாக அது எப்படி உங்களுக்கு ரிசல்ட் தருதுங்கிறத பொறுத்து நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். பழைய நினைவுகள் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குது அப்படின்னா அதை நீங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது நல்லதுங்க. மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி நண்பர்களே, உங்களது ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. கீழே ஜெயசூரிய ராசிபலன் சேனலுடைய லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க. அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஜெயசூரிய ராசிபலன் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் மூலமாக உங்களது நெருக்கமானவருடைய ராசிபலன்களை பார்த்துக்கலாம். ஸோ 2 சேனலுக்குமே நமது மேனன்குடி ராசிபலன் சேனலுக்குமே உங்களது ஆதரவை தரும்படி வேண்டி கேட்டுக்கொண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அந்த ஜெயசூரிய ராசிபலன் சேனலுடைய லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களுக்கு பலனுள்ளதாக அமையும். மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் நமது மீனராசி அன்பர்களுக்கு எப்படிலாம் அமைய போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful Saturday.